வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ் வரக்கூடிய 29/1 ஓகேங்களா, 29/1/2025 இந்த டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்குது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துரும். ஓகே, வாங்க இந்த டெஸ்ட் பேஜ் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த டெஸ்ட் பேஜ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 டெஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 26 டெஸ்ட் பக்கம் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 110 கொஸ்டின் ஓகேங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு வந்து 110 கொஸ்டின் வரும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நாங்கள் முன்னாடியே தெளிவாக சொல்லிடுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா இதுதான் படிக்கணும். டெஸ்ட் 1 அப்படின்னா யூனிட் 1ல் இது இந்திய வரலாற்றின் ஆதாரங்கள் ஆரம்பித்து மௌரிய நிர்வாகம் வரைக்கும் படிக்கணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து இந்த டாபிக் வரைக்கும் ஓகேங்களா. தேர்ட் டெஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம். டோட்டலாக உங்களுக்கு 26 டெஸ்ட் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் கிடையவே கிடையாது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து வீக்லி 1 டெஸ்ட்டு பர் ஷெடியூல். நாங்கள் கொடுத்த ஷெடியூல் படி வாரத்துக்கு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட் வந்து பிடிஎஃப் கொஸ்டின் கொடுத்துருவோம். நீங்கள் கையில் ஜெராக்ஸ் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. டோட்டல் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 26 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுவும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 110 மார்க்கு. டைம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம். டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3500 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஓகேங்களா. இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும், அதில் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஜிபே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே கால் பண்ணி உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைம்னு எழுதிக்கலாம். டெஸ்ட் எத்தனை டைம் எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம் எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைம் திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான பிடிஎஃப் கொஸ்டின் நான் வந்து கொடுத்துருவோம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட் தான் ஓகேங்களா. டியூரேஷன் வந்து அப் டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமு. ஸோ நல்லா படிங்க ஓகேங்களா. ஸோ டிஆர்பி வந்து அப்டேட் பண்ணக்கூடிய டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஷெடியூல் வந்து மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படும் ஓகேங்களா. டிஆர்பி வந்து அப்டேட் பண்ணக்கூடிய ஷெடியூலை பொறுத்து டைம் டேபிள் மாற்றி கொடுத்துருவோம். இன்கேஸ் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா இந்த டைம் டேபிள் அப்படியே கன்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும் சரிங்களா. டெஸ்ட் 1 நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் இதுதாங்க. டெஸ்ட் 2க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3க்கு இது வந்து டெஸ்ட் 4, டெஸ்ட் 5, டெஸ்ட் 6, டெஸ்ட் 7, டெஸ்ட் 8 ஓகேங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு டாபிக் சொல்லிடுவோம். இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கு சார் சொல்லிடுவார். தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாரு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது சரிங்களா. ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் திருப்பி இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. 9952563892 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.